சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த 22 வயதான மருத்துவ மாணவி சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசியோதெரபி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் பெரம்பூரில் உள்ள மருத்துவர் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனையில் பயிற்சிக்காக சேர்ந்துள்ளார். அங்கு அவருக்கு மாதம் ₹4,000 ஊதியத்துடன் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வந்தது. அந்த மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்ட் தேவைப்படும் சில நோயாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று மருத்துவம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவர் கார்த்திகேயன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலை 6 மணியளவில் அந்த மருத்துவ மாணவிக்கு போன் செய்துள்ளார். ஒரு நோயாளிக்கு அவசரமாக சிகிச்சை அளிக்க வேண்டும், நீ உடனே கிளம்பி வா என்று கூறியுள்ளார். அதையடுத்து மருத்துவ மாணவி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பின்னர் 2 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பிறகு ஓர் பெண்ணுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று கூறி காரில் மாணவியை கொளத்தூருக்கு அழைத்து சென்றுள்ளார். செல்லும் வழியில் டீ காஃபி எதுவும் குடிக்கலாமா என்று கேட்டுள்ளார். ஆனால் மாணவி எதுவும் நான் குடிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் காரில் ஏற்கனவே வைத்திருந்த குளிர்பானத்தை கொடுத்துள்ளார். அதை மருத்துவ மாணவியும் வாங்கி குடித்துள்ளார். அதை குடித்த சிறிது நேரத்திலேயே அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். அதன் பின்னர் மருத்துவர் கார்த்திகேயன் அருகே உள்ள ஒரு விடுதிக்கு மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அறையில் நீண்ட நேரம் கழித்து மாணவி கண் விழித்து பார்த்தபோது உடலில் ஆடைகள் இல்லாமல் இருந்ததையும் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதையும் அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்து தப்பி மாணவி வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மருத்துவ மாணவி நடந்த சம்பவத்தை தனது சகோதரியிடம் கூறி கதறி அழுதுள்ளார். அதன்பின் மருத்துவ மாணவியின் பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று கார்த்திகேயனிடம் கேள்வி எழுப்பிய போது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என்று மழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி முதலில் செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அங்கிருந்து கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவி கூறிய புகார் உண்மை என நிரூபணமானது. மேலும் மாணவிக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் வன்கொடுமைக்கு ஆளானதும் உறுதியானது. இதையடுத்து மருத்துவர் கார்த்திகேயனிடம் நடத்திய விசாரணையில் மாணவிக்கு மயக்க மருந்து கொடுத்து வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அதையடுத்து வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவர் கார்த்திகேயனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். கார்த்திகேயனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் பயிற்சிக்காக வந்த மருத்துவ மாணவியை மயக்க மருந்து கொடுத்து வன்கொடுமை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.